அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வஞ்சரம் ஃபிஷ் வந்து வறுவல். நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து சின்ன சின்னதாக போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அதுக்கு நம்ம என்னென்ன வந்து மசாலா யூஸ் பண்ணி பண்ணலாம், அப்போ தான் வந்து அது எப்படி டேஸ்ட்டாக வருதுங்கிறதும் வந்து தெரியும். ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் ட்ரை பண்ணேன். இங்கே பாருங்கள், வெறும் இந்த ப்ளைன் சில்லி பவுடர் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஒரு 1½ ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் இது வந்து சீரகத்தூள் ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் பெப்பர் வந்து ஒரு 1½ ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கரம் மசாலா கொஞ்சம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுவும் பாருங்கள் 1 ஸ்பூன் எடுக்கல, அதில் பாதி தான் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு பாதி தான் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஆச்சியில் அது போடும்போது கொஞ்சம் நல்லா தெரியுது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணணும், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த சால்ட்டும் போட்டுட்டு நல்லா வாட்டர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வஞ்சரம் ஃபிஷ் வந்து நம்ம எடுத்து ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஃபிஷ்ஷு மேலே வந்து இந்த மசாலாவை நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அங்கே பாருங்கள், ஒரு பீஸே வந்துட்டு அந்த தவாவில் வந்து 2 பீஸ் மட்டும்தான் போட்டு ஃப்ரை பண்ணவே முடிஞ்சிச்சு. அவ்வளோ பெரிய பீஸாக இருக்குது. இதில் வந்துட்டு 2 பக்கம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு, எப்படி அப்ளை பண்ணுறேன்றதை பாருங்கள். அப்ளை பண்ணியாச்சு. இது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எடுத்து நல்லா பாக்ஸை மூடிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணணும். எவ்வளோ நேரத்துக்குன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு. அந்த எதுக்காக நான் ஸ்டோர் பண்ண சொல்கிறேன்னா, அந்த மசாலா வந்து நமக்கு பிரிஞ்சு வராது. ஆயிலில் வந்து எண்ணெய் நமக்கு வந்து அந்த எண்ணெய் தனியாக இருக்கும், ஃபிஷ்ஷு தனியாக வரும், உடையாமல் வரும். அதுக்காக தான் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோன்னா அந்த மொறுமொறுப்பாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வச்சிட்டோமா, நம்ம எடுத்துட்டு இங்கே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கா. நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் பண்ணும்போது நமக்கு வந்து உடஞ்சி வரும். அந்த டேஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறது, மீன் வந்து உடஞ்சிட்டாலுமே என்ன மீன் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? அதுக்காக தான் நான் வந்து உங்களை ஃப்ரிட்ஜில் வைக்க சொன்னேன். தவா ஹீட் ஆகிடுச்சி, எண்ணெயும் சூடாகிடுச்சி. அதோட கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த ஃபிஷ்ஷை வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது வந்து பீஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அது உடைக்காமல் வரணுமே அப்படின்றக்காண்டி கொஞ்சம் பார்த்து தான் நம்ம வந்து பண்ணணும். பொறுமையாக வந்து கையாளுங்க, அவசரப்படக்கூடாது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்ன்ட்டு நீங்கள் தான் சொல்லணும், கமெண்டில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நான் வந்து அந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.